பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று ME6404 Thermal Engineeringல 3rd unit Steam Nozzles and Turbines. இதில் மாடியூல் 3.08. இந்த 3.08 ஒரு லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். எதை லிஸ்ட் பண்ணணும்? List the various friction losses occur while steam flowing through a nozzle. இந்த நாசில் வழியாக ஸ்டீம் ஃப்ளோ ஆகி போகும்போது என்னென்ன ஃப்ரிக்ஷன் லாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் லாஸ் அதுங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் என்னென்ன லாஸஸ் மட்டும் இருக்குதுன்னு தான் கேட்டிருக்கேன். அடுத்த மாடியூலில் நம்ம அந்த லாஸஸ்னால் என்ன எஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இது ஒரு நாசில். இதில் என்ட்ரி வெலாசிட்டி C1 இருக்குது, எக்ஸிட் வெலாசிட்டி C2 இருக்குது, என்ட்ரி ப்ரெஷர் P1 இருக்குது, எக்ஸிட் ப்ரெஷர் P2 இருக்குது. இப்போ when the steam flowing through nozzle, the final velocity of steam for a given pressure is dropped. இந்த இதில் ப்ரெஷர் P1லேருந்து P2க்கு ஆக்சுவலாக போகிறத விட ட்ராப் ஆயிடுது. அப்படி ட்ராப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு எக்ஸிட் வெலாசிட்டி குறைச்சிடும். அதோட மீதி வேறு என்னென்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு அடுத்த மாடியூலில் பார்ப்போம். முக்கியமாக அந்த ட்ராப் ஆகுது. அப்படி ட்ராப் ஆகும்போது நமக்கு ஸ்பீடு எல்லாமே குறைஞ்சிது, அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிடுது. எதனால்? இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த நாசில் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்டீம். இதில் ஸ்டீம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த நாசில் சர்ஃபேஸ்லேயும் ஒட்டி தானே போகும். அப்போ இந்த நாசில் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அது ரெண்டு இப்படி போகும்போது நாசில் சர்ஃபேஸில் இப்படி போகும்போது அது ஃப்ரிக்ஷன் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷனால் தான் ஒரு லாஸ் வருது. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, டியூ டு இன்டர்னல் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் இன் த ஸ்ட்ரீம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னா என்னென்னு படிச்சிருக்கிறோம்? லேயராக தான் ஃப்ளோ ஆகுன்னு படிச்சிருக்கிறோம். இப்படி லேயராக போகும்போது இன்பிட்வீன் இந்த ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன், ஒவ்வொரு லேயருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், இன்டர்னல் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். இந்த இன்டர்னல் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்னாலையும் நமக்கு லாஸ் ஆகுது. ஒன்று சர்ஃபேஸில் உரசிக்கிட்டு போகிறதுனால இந்த ஓரங்களில் போகிற இதெல்லாம் ஃப்ரிக்ஷனில் சஃபர் ஆகுது. நடுவில் போகிறதுக்கு என்ன? இது ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் நடுவில் போகிறதெல்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகுது. எதனால்? இன்டர்னல் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனால் அஃபெக்ட் ஆகுது. மூணாவது, ஷாக் லாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஷாக் லாஸ் இங்கே பின்னால் இருக்கிற ப்ரெஷர், இதை நம்ம இப்போ C2ன்னு சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அதை பேக் ப்ரெஷர் CBன்னு சொல்கிறது வழக்கம். அப்போ அந்த பேக் ப்ரெஷர் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சுன்னா, நம்ம டிசைன் படி ரொம்ப ட்ராப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஷாக் இதுக்குள்ளே வரும். அந்த இதுனால லாஸ் ஆகும். அதனால தான் இங்கேருந்து இங்கே போகிற ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. when steam flows through the nozzle, the final velocity of the steam for the given pressure is dropped. இந்த வெலாசிட்டி C1லேருந்து C2 போகிறதுக்கு பதிலாக C2க்கு பதிலாக வேறு ஒன்றா இருக்கும். கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம C2ன்னு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆனால் அது வேறு ஒரு C3யாக இருக்கும். C3 is lesser than C2. இந்த இதுக்கு காரணம் இந்த மூணு இது தான். இந்த மூணையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அல்லட்னா அதுக்கு ஓவர் கம் பண்ணுறாப்புல ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அல்லட்னா இது எப்பயுமே அவாய்ட் பண்ண முடியாத சில இந்த ஃப்ரிக்ஷன்லாம் நம்ம வேறு விதத்தில் அதனுடைய எஃபிஷியன்சியை கூட்டணும். அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த நாசில் குறைஞ்சிடும். ஆனால் இப்போ நம்ம கேட்டிருக்கிறதுல வாட் ஆர் த ஃப்ரிக்ஷன் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூணு லாஸஸ் தான் ஃப்ரிக்ஷன் லாஸ். அடுத்த இதில் இதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லாஸ் ஆகிறதுனால ஸ்டீம் ஃப்ளோ ஆகி வரும்போது என்ன எஃபெக்ட் ஆகுது, நல்லதா கெட்டதா, எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அடுத்த மாடியூலில் பார்ப்போம். என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அதில் பெல் சிம்பிளும் வரும். அதுக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாடியூல் நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வரும். அதுபடி நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே இந்த தெர்மல் இன்ஜினியரிங்கை பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students.
தேங்க்யூ.